ஹலோ ட்ரேடர்ஸ். இந்த வீடியோவில் மணி மேனேஜ்மெண்ட் பற்றி நான் உங்களுக்கு சொல்லித் தர போகிறேன். ப்ரீவியஸ் 2 வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னா, ஸோ அதோட கண்டினியூ தான் அது. அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் என்ன, மணி மேனேஜ்மெண்ட்னா என்ன, அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் எவ்வளோ முக்கியம், நம்ம ட்ரேடிங்கில் நமக்கு ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு முக்கியமோ, கேண்டில் பேட்டர்ன்ஸ் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி முக்கியம், ஒரு சில பேர் இண்டிகேட்டர்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி அதே அளவுக்கு ஈக்குவல் தான் இந்த மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்கேஸ் உங்களுக்கு மணி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ண தெரியலை, மணி மேனேஜ்மெண்ட் கரெக்டாக நீங்கள் பண்ணலை அப்படின்னா உங்கள் கேபிட்டல் எல்லாமே வந்து காலியாகிடும். ஸோ உங்கள் கேபிட்டல் ரிஸ்க் என்ன தான் வந்து ஸ்ட்ராட்டஜி இருந்தாலுமே, பக்காவான ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் மணி மேனேஜ்மெண்ட் பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னா ஃபுல் அமௌண்ட்டும் காலியாகிடும். ஸோ மணி மேனேஜ்மெண்ட்டோட கீ பில்லர்ஸ், ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது ஃபஸ்ட்டு அதை பாருங்கள். இப்போ என்னோடய கேபிட்டல் வந்து 5000 இருக்குது. ஸோ இதுக்கு நான் வந்து எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம். ஸோ 5000க்கு $100 வந்து கிட்டத்தட்ட 20%க்கான ஒரு ரிஸ்க்கு, சரிங்களா? அப்போ வந்து 20% ரிஸ்க் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ நான் ஒரு 10% ரிஸ்க் அப்படின்னா நான் $50 தான் ட்ரேட் அமௌண்ட்டே ப்ளேஸ் பண்ணணும். இன்கேஸ் நான் வந்து இப்போ ட்ரேட் அமௌண்ட்டு ஒன்று நான் ப்ளேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இது லாஸ் ஆனாலும் நான் நெக்ஸ்ட்டு மார்ட்டிங்கல் ஸ்டெப் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மார்ட்டிங்கல் வந்து பைனரி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் மார்ட்டிங்கல் 2 வரை போகலாம். அதுவும் 5 மினிட்ஸில் ட்ரேட் பண்ணும்போது மட்டும்தான் மார்ட்டிங்கல் 2 வரை போகணும். இல்லை அப்படின்னா 1 மினிட்ல நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா மார்ட்டிங்கல் ஒன்னோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட் அண்ட் நெக்ஸ்ட்டு டபுள் த அமௌண்ட் போட்டு இல்லை 1.5x போட்டு நீங்கள் அமௌண்ட்டை எக்ஸ்ட்ரா போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ப்ளஸ் நீங்கள் லாஸ் ஆன கேபிட்டல் ப்ளஸ் ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு வரும், சரிங்களா? ஒரு ட்ரேடுக்கு உங்கள் கேபிட்டல்லேருந்து 1 or 2% ரிஸ்க்கு மட்டும்தான் எடுக்கணும். இதை நீங்கள் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லி காட்டிட்டேன். இப்போ வந்து $5000 நான் இருந்தது, அதில் நான் $50 நான் ட்ரேட் பண்ணேன். நான் வந்து இந்த ட்ரேட் வந்து ராங்கான என்ட்ரி தான். ஏன்னா எப்போதுமே கேண்டில் ஸ்டார்ட் ஆகிற டைமில் தான் நீங்கள் வந்து ட்ரேடே ப்ளேஸ் பண்ணணும். நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக பண்ணேன். எனக்கு இது லாஸ் ஆகிடுச்சு இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணேன், மார்ட்டிங்களுக்கு டபுள் தி அமௌண்ட் நான் போட்டு ட்ரேட் பண்ணேன். இன்கேஸ் எனக்கு இது வந்து எனக்கு இப்போதைக்கு ப்ராஃபிட் வந்தது அப்படின்னா லாஸ் ஆன அந்த $50 ப்ளஸ் நான் எக்ஸ்ட்ரா $50 போட்டேன் இல்லையா, அதோட ரிட்டர்ன்ஸும் எனக்கு எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு $40க்கு எபோவாக எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இப்படி தான் வந்து மணி மேனேஜ்மெண்ட் மார்ட்டிங்களோட பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாப் லாஸ். இதில் வந்து ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியமாக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அண்ட் ஃபாரெக்ஸில் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணலாம், அண்ட் ஃபியூச்சர் ஆப்ஷனில் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணலாம், கிரிப்டோ ட்ரேடிங்கில் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணலாம். பட் பைனரி ஆப்ஷனில் ஸ்டாப் லாஸ் வந்து செட் பண்ணலாமா? கண்டிப்பாக வந்து செட் பண்ணலாம். ஸ்டாப் லாஸுங்கிறது நீங்கள் நேரடியாக ஃபாரெக்ஸ்லேயே இதில் நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இதில் நீங்கள் என்ட்ரி கொடுத்துட்டு இதில் செட் பண்ண முடியாது. பட் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு அப்ட்ரேட் கொடுக்குறீங்க, உங்கள் என்ட்ரி தப்பாயிடுச்சு அப்படின்னா செல்லவும் கீன்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த இடத்துல செல்லும் ஒன்று இருக்கும். பட் நீங்கள் வந்து சடனாக வந்து ரியாக்ட் ஆகி டக்கு நீங்கள் வந்து என்ட்ரியை வந்து க்ளோஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு போயிடும். ஸோ இங்கே 17 இருக்கும்போது நான் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு என்ன ஆகுனா, இந்த $17 இருக்குது இல்லையா, இங்கே பாருங்கள், இந்த $17 இது ரெட் கலராக தான் இருக்குது. பட் இதில் ப்ளஸ் சிம்பிள் போட்டு 17 இருக்குது இல்லையா, அப்போ எனக்கு இந்த $17 தான் எனக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். இது வந்து இது ஒரு டைப்பான ஸ்டாப் லாஸ். இன்னொரு டைப்பான ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு, நம்ம ஃபாரெக்ஸை பொறுத்தவரை ஒரு லாட் போட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம். அந்த லாட்டுக்கு இப்போ ஒரு லாட் போடுறப்போனா அதுக்கேற்ற அமௌண்ட் நம்ம லீவரேஜுக்கு ஏற்ற மாதிரி கேபிட்டல் நமக்கு தேவை, மார்ஜின் தேவை. பட் இதில் வந்து மினிமமாக நம்ம வந்து கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2% தானே ட்ரேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட் பண்ணுங்கள், லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா செகண்ட் ஒரு ட்ரேட் எடுங்க, அதுவும் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் கேபிட்டல் இருந்தால் மட்டும் நெக்ஸ்ட் ட்ரேடுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போடுங்க. இல்லை அப்படின்னா அந்த ட்ரேடிங் டேவே வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. உங்கள் கேபிட்டலும் ரிஸ்க் இல்லாமல் இருக்கும். பைனரி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பர் டேக்கே 2 இல்லை 3 லாஸ் கண்டினியூவாக வருது அப்படின்னா நீங்கள் அந்த டேவை ஸ்கிப் பண்ணிடுங்க. அண்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ நான் NZD JPYல ட்ரேட் பண்ணேன். எனக்கு இது வந்து NZD JPY, இப்போ நான் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு ட்ரேட் பண்ணுறேன், எனக்கு இது லாஸ் ஆகுது அப்படின்னா மறுபடியும் ஒரு ட்ரேட் நான் ப்ளேஸ் பண்ணுவேன். அதுவும் லாஸ் ஆச்சு அப்படின்னா நான் NZD JPYல அடுத்து நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். அடுத்து ஒரு 1 ஹவருக்கும் 2 ஹவருக்கும் நான் என்ட்ரியே எடுக்க மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் கரன்சியை நான் சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ கண்டினியூவாக ஒரே கரன்சியில் ஒரே டைரெக்ஷனில் எடுக்காதீங்க. ஏன்னா அது வந்து ட்ரெண்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும். ட்ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஒரே கரன்சியில் கண்டினியூ நீங்கள் எடுக்க உங்களுக்கு லாஸ் தான் வரும். அண்ட் ஓவராக ட்ரேட் பண்ணுறதையும் அவாய்ட் பண்ணுங்கள். இதுதான் நான் சொல்கிறது. ஓவர் ட்ரேடிங் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. என்ன தான் வந்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பர்ஃபெக்டாக இருந்தாலும் ஓவர் ட்ரேடிங் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து லாஸ் ஆகும். நான் உங்களுக்கு மணி மேனேஜ்மெண்ட்டுக்கு எக்ஸாம்பிளும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மணி மேனேஜ்மெண்ட் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் நான் சொன்னது மாதிரி தான். எக்ஸாம்பிள் ஆஃப் மணி மேனேஜ்மெண்ட். இப்போ அக்கௌண்ட் கேபிட்டல் 500 2000 இருக்குது. இப்போ நீங்கள் வந்து என்னோட சஜஷன் மினிமம் நீங்கள் 500 கேபிட்டல் தான் ஒரு பெஸ்ட்டான ஒரு கேபிட்டல். ஸோ $100 வந்து நானும் சொல்லியிருக்கிறேன். பட் பெஸ்ட்டான கேபிட்டல் அப்படின்னு என்ன தான் $100 வந்து பெஸ்ட்டான கேபிட்டலாக இருந்தாலும் 500 தான் இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட். 1000 இஸ் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு கேபிட்டல். நான் வந்து 500க்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் பண்ணுறேன். கேபிட்டல் 500 அண்ட் மேக்ஸிமம் ரிஸ்க் பர் ட்ரேட் 2%. அதாவது 10. 500க்கு 10 தான் 2%. ரிஸ்க் ரிவார்டும் 20. அதாவது சேம் 40% வந்து ரிஸ்க் ரிவார்ட். டார்கெட் வந்து நீங்கள் 20 வைக்கணும். சரிங்களா? அப்போது பர் டேக்கு நீங்கள் 500 கேபிட்டல் வச்சு 20% நீங்கள் எடுக்கும்போது குவாட்டெக்ஸை பொறுத்தவரை 30 டேஸும் மார்க்கெட் ரன் ஆகிட்டுருக்கு. ஓடிசி நான் ஓடிசிலையுமே 30 டேஸும் நான் சிக்னல்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். சரிங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். நீங்கள் எந்த பேமெண்ட்டும் பண்ணவே வேணாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லைஃப் டைம் ஃப்ரீ சிக்னல்ஸ் குரூப் தான். நீங்கள் எல்லாமே வந்து செக் பண்ணியும் பார்த்துக்கோங்க. ஸோ 500க்கு பர் டேக்கு நீங்கள் 20 நீங்கள் ரிஸ்க் ரிவார்டு வச்சு நீங்கள் பண்ணும்போது பர் மந்த்துக்கு கிட்டத்தட்ட 600 ஆகுது. அதாவது 100%க்கு மேலேயே உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்ட் உங்கள் டார்கெட் வந்து அச்சீவ் ஆகுது. இன்கேஸ் நீங்கள் $2000 வச்சுருக்கீங்க அப்படின்னா 2000 உங்கள் கேபிட்டல். ரிஸ்க் பர் ட்ரேட் 2%. ரிஸ்க் ரிவார்ட் 80. அப்போது நீங்கள் 30 டேஸ்க்கு கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ 80 × 30 2400 உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிது. ஸோ நீங்கள் வந்து டாலர்ஸில் பார்க்கும்போது 2400 பர் மந்த்துக்கு உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்ட் பர்ஃபெக்டாகவே இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு மணி மேனேஜ்மெண்ட் தெரில அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப்லேயே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணி அங்கேயும் நீங்கள் வந்து டவுட் கேட்கலாம். ஸோ இது சிம்பிளான ஒரு மணி மேனேஜ்மெண்ட் கேபிட்டலை யூஸ் பண்ணி பண்ணுறது. அண்ட் 100 கேபிட்டலை வச்சும் பண்ணுறது ஈஸி. ஸோ 100க்கு 2%னா $2 அண்ட் ரிஸ்க் ரிவார்ட் $4. ஸோ 4%. இப்படி தான் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து கேபிட்டல் ஒரு 500 வச்சுருக்கீங்க. உங்களுடைய வின்னிங் ஸ்ட்ராட்டஜியும் ஒரு 80% இல்லை 90% ரொம்ப அக்யூரஸியாக இருக்குது. சரிங்களா? ஸோ அப்படி இருக்குது. பட் நீங்கள் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் ஒரே கரன்சியில் இருக்கிற எல்லா கேபிட்டலும் நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஒரே ட்ரேடில் ஒரே கரன்சியில் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் அண்ட் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். என்ன தான் ஸ்ட்ராட்டஜி பர்ஃபெக்டாக இருந்தாலும் உங்கள் கேபிட்டல் வந்து டோட்டலாக வந்து 0 ஆகிடும். அண்ட் உங்களுக்கு வந்து இப்போ வந்து மணி மேனேஜ்மெண்ட்டோட ஃபைனலுக்கு வந்தாச்சு. அண்ட் இதில் மார்ட்டிங்களுக்கு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஃபைனல் டிப்ஸாக உங்களுக்கு வந்து ரிவெஞ்ச் ட்ரேட் பண்ணாதீங்க, பண்ணவும் கூடாது. மார்க்கெட் வந்து இப்போது என்செட்டி கேட் ஓடிசி வந்து டவுன் ட்ரெண்டில் இப்போ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எகெயின்ஸ்டாக நீங்கள் வந்து ரிவர்ஸ் ட்ரேடிங் இப்போ டவுன் ஆகிட்டே இருக்குது. ரிவர்ஸ் ட்ரேடிங் வந்து அப்பாகும். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன சப்போர்ட் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டை மேலே போகும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து ரிவெஞ்ச் ட்ரேட். மார்க்கெட் டவுனில் இருக்குது, மேலே போகிறதுக்கான இண்டிகேஷன் இங்கே என்ன இருக்குது? இண்டிகேஷன் எதுவுமே இல்லை. ஸோ இண்டிகேஷனே இல்லாத டைமில் நம்ம ஏன் வந்து ரிவர்ஸில் ட்ரேட் எடுக்கணும்? இந்த மிஸ்டேக் நான் நிறையா ஸ்டார்டிங்கில் நிறையா பண்ணியிருக்கிறேன். எனக்கு அதில் வந்து லாஸும் ஆகிருக்கு. என்ன அப்படின்னா சிம்பிளாக கரெக்டாக மார்க்கெட் டவுன்லேயே வரும். பட் இந்த இடத்துல சின்ன சப்போர்ட் மாதிரி இருக்கா. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கா, அதே பேட்டர்னில் இங்கே இருக்கா. அப்போ என்ன ஆகும்? மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் கரெக்டாக இந்த இடத்துல இந்த கேண்டில் வந்து ஃபினிஷ் ஆகுதா, அப்போது நெக்ஸ்ட் கேண்டிலில் மேலே போகுமோ அப்படின்னு நினச்சி கண்டினியூவாக இங்கே ஒரு அப்டேட் கொடுப்பேன், லாஸ் ஆகும். அண்ட் இந்த கேண்டில் ஒரு அப்டேட் கொடுப்பேன், லாஸ் ஆகும். இந்த கேண்டில் ஒரு அப்டேட் கொடுப்பேன், லாஸ் ஆகும். ஸோ டோட்டல் கேபிட்டலும் காலி ஆகிடும். ஸோ இதுதான் என்ன தான் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியனாலும் மார்க்கெட் அதுக்கு எப்படி ரியாக்ட் ஆகுது, அதுக்கு இண்டிகேஷன் கொடுக்குதா, அதையும் நீங்கள் பார்க்கணும். லாஸை லிமிட் பண்ணுங்கள்.
லாஸ் கண்டினியூவாக வருது அப்படின்னா ட்ரேடை ஸ்டாப் பண்ணுங்கள். அதான் வந்து லாஸை லிமிட் பண்ணுறது. ட்ரேட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பிளான் இருக்கணும். இந்த பேட்டர்ன்ஸ் நமக்கு வரணும், அதில் இவ்வளோ ரிஸ்க்கு தான் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம பிளான் பண்ணி பண்ணணும். எமோஷ்னல் ட்ரேட் எடுக்கக்கூடாது. இதில் எமோஷ்னல் ட்ரேட் என்ன? எமோஷ்னல் ட்ரேட்னா என்ன? ஸோ ஒரு பதட்டத்தில் ஓகே கண்டினியூவாக லாஸ் ஆகுது, அப்போது அமௌண்ட் போட்டுக்கிட்டே இருப்போம், மார்க்கெட் நமக்கு ஏற்ற மாதிரி வரும், நம்ம அதில் ப்ராஃபிட் பண்ணுவோம், லாஸை ரெக்கவர் பண்ணுவோம். இந்த மைண்ட் செட்டு தான் எமோஷ்னலாக ட்ரேட் பண்ணவே கூடாது. ரிஸ்கை கால்குலேட் பண்ணி பண்ணுங்கள். பிளாங்காக ட்ரேட் பண்ணாதீங்க. எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும், ஏன்னா உங்கள் கேபிட்டல் இப்போது நீங்கள் கேபிட்டலில் 500 வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த 500 கேபிட்டல் நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ மந்த்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அது எவ்வளோ மந்த்ஸோட ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் சேவிங்ஸ். அதை நீங்கள் எதுக்கு ஒரு ரிஸ்க்கு கால்குலேட்டே இல்லாமல் அவ்வளோ மாதம் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது ஒரு கால்குலேஷன் இல்லாமல் நீங்கள் ஏன் வந்து ட்ரேட் பண்ணணும்? ஸோ இது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா வடிவேலோட டைலாக் தான், எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும், இல்லைனா அந்த டைலாக் தான். ஸோ பிளானோட பண்ணுங்கள். இல்லை உங்கள்கிட்ட பிளான் இல்லை, பிளாங்காக தான் இருக்குது அப்படின்னா டெமோ அக்கௌண்ட் ஸ்விட்ச் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுங்கள். டெமோ அக்கௌண்ட்டில் லாஸ் பண்ணுங்கள், பிரச்சனையே கிடையாது. எகைன் நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணி ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. பட் லைவ் அக்கௌண்ட் அப்படி கிடையாது. லைவ் அக்கௌண்ட்டில் ஒன்ஸ் லாஸ் ஆச்சு அப்படின்னா அது லாஸ் ஆனது தான், உங்களுக்கு லாஸ் ஆன அமௌண்ட் ரிட்டர்ன் வராது. ஸோ நம்ம ப்ராஃபிட் பண்ணுறதை விட கேபிட்டலை சேவ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் ட்ரேட் பண்ணக்கூடாது, கேபிட்டலை லாஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது பர்ஃபெக்டான என்ட்ரியா, பர்ஃபெக்டான கேண்டிலா, இதில் நம்ம ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத திங்க் பண்ணுங்கள். இல்லையா, ப்ரீவியஸ் மார்க்கெட்டை செக் பண்ணுங்கள், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ப்ரீவியஸ் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகிருக்கு, அதோட கண்டிஷன் என்ன. இல்லை நீங்கள் வந்து ஓடிசியில் ட்ரேட் பண்ணல, ரியல் கரன்சியில் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா சிம்பிள், ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் அதில் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக போட்டிருக்கோம், நியூஸ் போட்டிருக்கோம். ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரியில் நியூஸ், ரியல் கரன்சியில் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா நியூஸ் டைமில் அவாய்ட் பண்ணுங்கள். நியூஸ் டைம் ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரியில் இருக்குது, அண்ட் investing.comல இருக்குது, நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். சிம்பிள் தான். NZT கேப். ஸோ நான் வந்து இப்போது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள் தான், இந்த ட்ரேட் எல்லாமே வந்து எக்ஸாம்பிள் ட்ரேட் தான். ஸோ ட்ரேடிங்குன்னு ஒரு சில ஸ்ட்ராட்டஜி இருக்குது, கேண்டில் பேட்டர்ன்ஸ் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. அண்ட் இதுக்கு அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இப்போ நான் வந்து ட்ரேட் பண்ணுறேன் இல்லையா, இதை நான் வந்து எப்படி நான் ப்ரெடிக்ட் பண்ணேன், ஏன்னா அது மார்க்கெட்டோட ட்ரெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மார்க்கெட்டோட ட்ரெண்ட் பற்றி ஃபுல்லாக சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ சிம்பிளாக இருக்கும். ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோ லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நிறைய பேருக்கு வந்து ஷேர் ஆகும். பட் அதுதான் வந்து என்னோடய கான்ஃபிடென்ட்டும், உங்கள் லைக் தான் என்னோடய கான்ஃபிடென்ட். நான் இனிமேல் வந்து நிறைய கண்டென்ட் உங்களுக்கு போடுறேன். அண்ட் நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோ, நிறைய இண்டிகேட்டர்ஸ் வீடியோ எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் குவாட்டெக்ஸ்க்கு நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ எந்த டவுட்னாலும் டெலிகிராமில் கேளுங்க. டெலிகிராமோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.